இன்றைக்கும் கூட நமக்கு ஓய்வு நாள் இருக்குதுங்க. நம்ம ஓய்வு நாளோடனே என்ன சொல்கிறோம்? சண்டே வந்து சொல்கிறோம். ஆமாங்க. இந்த ஓய்வு நாளை நம்ம எப்படி அனுசரிக்கணுமா, இந்த ஓய்வு நாள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 6 அதிகாரத்தில் 15வது வசனத்தில் போட்டிருக்குதுங்க. அந்த ஓய்வு நாளில் கடவுள் நமக்கு என்னென்ன நன்மை செய்தாரோ அதெல்லாம் நினைக்கணுமாங்க. அதுக்காகத்தான் ஆண்டவர் ஓய்வு நாளையே நமக்கு படைச்சாராங்க. நம்ம அப்படி நினைக்கும் போது என்ன நினைக்குதா, அதாவது கடவுள் எனக்கு செய்த நன்மைகளை நினைச்சு அந்த ஓய்வு நாளில் நம்ம நன்றி சொல்லும் போது அடுத்து வர்ற நாட்களில் நல்ல நன்மைகளை அவர் கட்டளையிடுகிறாராங்க. ஏன்னா நன்றியுள்ள இருதயமாக இருக்கும்போது தாங்க நம்ம நிறையா நன்மைகளை அறுவடை செய்கிறவர்களாக மாற்றுகிறோமாங்க. அதுக்கு அவர் என்ன செய்கிறாரு, வாரத்தில் 7வது நாள் ஓய்வு நாளாக உண்டாக்கி வைத்திருக்காருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் இந்த ஓய்வு நாள் எதுக்கு உங்களை, அவர் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் எகிப்துலேருந்து எப்படி வல்லமையுள்ள கரத்தினால் ஓங்கிய பயத்தினால் உங்களை அழைச்சி வந்தாரோ அதை நினைப்பாயாக. என்னைக்கு? ஓய்வு நாளில். இது ஓய்வு நாள்னா அந்த ஒரு நாள் மட்டும் நினைக்கக்கூடாதுங்க. நம்ம டெய்லி நினைக்கிறோம். டெய்லி ஒரு 10 நிமிஷம் அவர் சமூகத்தில் ஓய்வாக அமைதியாக உட்காந்து அவர் எனக்கு இன்னைக்கு என்னென்ன நன்மை செய்தார் அப்படின்னு சொல்ல நன்றி சொல்லணுங்க. அப்படி நன்றி சொல்லி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்கிற நன்மைகள் பெருகிறத பார்ப்பீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.